தமிழர்களின் பாரம்பரிய உணவுகளில் ஒன்றுதான் கம்பங்கூழ். இந்த கம்பங்கூழை பற்றி விரிவாக பார்ப்போம். 20 வருடங்களுக்கு முன்பு வரை கம்பங்கூழ் அனைவரது வீட்டிலும் சாதாரணமாக செய்து குடித்து வந்தோம். தற்போது இந்த கம்பங்கூழ் அரிய பானமாக தள்ளுவண்டியில் விற்கப்பட்டு வருவதை பார்த்து கொண்டிருக்கிறோம். சிறுதானிய வகைகளில் மிகவும் சிறப்பு வாய்ந்த உணவுகளில் ஒன்றானது கம்பு. இதனை நீங்கள் உட்கொண்டு வரும்பொழுது உங்கள் உடலிற்கு பலவித ஆரோக்கிய நன்மைகள் கிடைக்கும். என்ன ஆரோக்கிய நன்மைகள் என்று பார்ப்போம். கம்பினில் உள்ள சத்துக்கள். கம்பில் அதிக அளவு புரதம், இரும்புச்சத்து, நார்ச்சத்து, பி காம்ப்ளெக்ஸ், கால்சியம், மெக்னீசியம், குறைந்த அளவு கொழுப்பு போன்ற சத்துக்கள் நிறைந்துள்ளன. இதனை உண்பவர்களுக்கு இவ்வனைத்து சத்துக்களும் கிடைக்கின்றன. கம்பு உணவுகளில் அதிக அளவு புரத சத்துக்கள் நிறைந்துள்ளது. இவை உங்கள் உடலிற்கு வலிமை கொடுத்து ஆரோக்கியமான உடல் வளர்ச்சிக்கு உதவுகிறது. 100 கிராம் கம்பில் கிட்டத்தட்ட 15 கிராம் அளவிற்கு புரத சத்துக்கள் நிறைந்துள்ளது. வளரும் குழந்தைகள் கம்பை உணவில் உண்டு வந்தால் அவர்களின் வளர்ச்சியானது மிகவும் சீராக இருக்கும். கம்பில் அதிக அளவு இரும்பு சத்துக்கள் நிறைந்துள்ளது. இதனை நீங்கள் உட்கொண்டு வரும்பொழுது உங்களுக்கு இரத்த சோகை மற்றும் முடி கொட்டுதல் போன்ற பிரச்சனை ஏற்படாமல் தடுக்க உதவும். எனவே தினமும் 100 கிராம் அளவில் கம்பினை உட்கொண்டு வந்தால் உடலுக்கு நன்மை அளிக்கிறது. கம்பங்கூழ் அதிக அளவு நார்சத்து மற்றும் குறைந்த அளவு கொழுப்பு சத்து நிறைந்துள்ளது. இதனை நீங்கள் தினமும் குடித்து வந்தால் உங்கள் உடலில் உள்ள தேவையற்ற கொழுப்புக்கள் கரைந்து உங்கள் உடல் எடை குறையும். எனவே உடல் எடையை குறைக்க விரும்புபவர்கள் கம்பு உணவை தினமும் ஒரு வேளை எடுத்துக்கொண்டால் நல்லது. கம்பில் அதிக அளவு பொட்டாசியம் மற்றும் மெக்னீசியம் சத்துக்கள் நிறைந்துள்ளது. இதனை நீங்கள் தினமும் உண்டு வந்தால் உங்களுக்கு உயர் இரத்த அழுத்தம் போன்ற பிரச்சனை ஏற்படாமல் தடுக்கும். எனவே தினமும் கம்பு உணவினை எடுப்பது நல்லது. கம்பில் அதிக அளவு நார்சத்து மற்றும் குறைந்த அளவு கிளைசெமிக் இன்டெக்ஸ் உள்ளதால் இதனை உண்ணும்போது உங்களுக்கு சர்க்கரை நோய் ஏற்படாமல் காக்க உதவும். எனவே கம்பு உணவை உண்டு வந்தால் நீங்கள் சர்க்கரை வியாதி வராமல் தடுத்து கொள்ளலாம். கம்பு அதிகம் உட்கொள்பவர்களின் இரத்தத்தில் இருக்கும் செல்களின் பிராணவாயு உபயோகிப்பை அதிகப்படுத்துவதால் அவர்களின் தோலில் சுருக்கங்கள் ஏற்படுவதை தடுத்து தோல் பளபளப்பையும் இளமை தோற்றத்தையும் தருகிறது. முதுமை அடைவதை தாமதப்படுத்துகிறது. இன்று பலருக்கும் இருக்கும் ஒரு பிரச்சனை தலைமுடி கொட்டுதல் ஆகும். முடி நன்கு தழைத்து வளர கொரட்டின் எனும் புரதம் அவசியம். இது கம்பில் அதிகமாக நிறைந்துள்ளது. இதை உணவாக அதிகம் உட்கொள்பவர்களுக்கு முடி கொட்டுவது குறையும். இவ்வளவு நன்மைகள் நிறைந்த கம்புக்கூழை எப்படி செய்வது என்று இப்போது பார்ப்போம். கம்பு 250 கிராம் ஒரு பாத்திரத்தில் எடுத்து தண்ணீர் ஊற்றி 5 to 6 மணி நேரம் ஊற விட வேண்டும். பிறகு சுத்தம் செய்து கொண்டு அதை மிக்சியில் அரைத்து எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டு தண்ணீர் விட்டு கரைத்து கொள்ளவும். பிறகு வேறு பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணீர் சூடு செய்து கொண்டு அதில் நாம் அரைத்து வைத்துள்ள கம்பை ஊற்றி 15 நிமிடம் கொதிக்க விட வேண்டும். இடையிடையில் அதை கைவிடாமல் கலக்கிக் கொண்டு இருக்க வேண்டும். இல்லை என்றால் கட்டி கட்டியாக வரும். கொதித்த பின் கீழே இறக்கி மூடிவிட வேண்டும். இதை சுட சுட கூழாகவும் குடிக்கலாம் அல்லது மறுநாள் காலை தயிர் சேர்த்தும் குடிக்கலாம்.
இது மருத்துவ குணம் வாய்ந்த கூழாகும். தினமும் குடித்து வர மேற்கண்ட பயனை நாம் அடையலாம். நன்றி, வணக்கம்.